ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். தனுர் மாதம் ஆரம்பம். முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்க. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 17ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. அது ஒரு பெரிய விசேஷம். ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர். ரமணர் ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர், பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர். அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய தொண்டாற்றியவர். அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது. அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த வாரத்தில் சங்கட ஹர சதுர்த்தி வருது. அதாவது தேய்பிரை சதுர்த்தி, சங்கர ஹர சதுர்த்தி. சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. இது 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். 9 தோப்புக்கரணம் போடுங்க, முடிஞ்சதுன்னா இல்லை 2 தோப்புக்கரணமாவது போடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோய் இருக்கிறது, அது தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதிக கடனால் எதுவும் பிரச்சனையாக இருக்குது, வீடு பாதி கட்டி நிற்கிறது. இது எல்லாத்துக்குமே சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சௌக்கியங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. தேய்பிரை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்காளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். இந்த 3க்கும் ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம். இது பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி அன்றைக்கி 21/12/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல அதாவது இந்த ராசிகளுக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சந்திரன் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில்
தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு 2 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். எப்படின்னா, அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்தேலையானால், அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர், அவளுடைய தாய் தகப்பனார் பெயர், அவளுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 40-50 வயசுக்கு மேலே ஆகுது. அவள்லாம் விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, விசாக நட்சத்திரம்னு. ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள். அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்தடையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பா, அது துலாத்தில் இருக்கும். இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பா, ஆனால் அது மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் விழுந்திருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ரிஷபம் 3ஆம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும். அதனால் இந்த லக்னத்துக்கு யோகரா இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகரா இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவர் மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செக் பண்ணி, உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை, அதை தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை, உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் பார்க்க முடியும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும், இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்று மூல திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால 7 சனி நடக்கிறது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சனி உங்களுடைய ராசியின் அதிபதின்றதுனால வெற்றிகளை நிச்சயமாக கொடுப்பார். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனாலையும் ராசியிலே சனி இருக்கிறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. இப்போ பார்த்தடையானா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கும். எடுத்தெறிஞ்சு பேசுகிறாதீங்க, ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் பார்த்தோம்னா குரு வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்லையா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 5, 8 அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கார். இதன் மூலியமாக நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3, 10 அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலுக்காக புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும். புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல சூரியன் சப்தமாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம்.
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து இப்போ நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் லாபங்கள் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்ததால் அந்த இடத்தினுடைய வேலைகளை நல்லபடியாக செய்வர். வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் போகக்கூடிய பாக்கியமும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணி வரும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது 6ஆம் அதிபதி 6க்கு 12 இருக்கிறதுனால புதுசாக வந்து கடன் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதும் செவ்வாய் நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது 17ஆம் தேதி மாலையிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கடன் மூலியமாக வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் மாற்றம் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலையிலையும் சரி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடம் அப்படின்னும் போது சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் போகும்போது கணவன் மனைவியிலேயே சற்று பேச்சு வார்த்தைகளில் உரசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக உறவாடுவது நல்லது. அது தவிர பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இது 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. கேதுவோட சம்பந்தம் வேறு. அதனால் புதிய முயற்சி வெளியூர் வெளிமாநில பிரயாணம்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, காசிப்பிங் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த கும்பராசிக்காரர்கள் எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர ஆயில் சீட்ஸு, அதை தவிர வந்து போர்வெல் போடுறவா, இந்த கருப்பு மண் வியாபாரம் பண்ணுறவா, கருப்பு துணி வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர அயர்ன் அண்ட் ஸ்டீலு, தவிர வந்து கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் லைட்ஸு, அதை தவிர எலக்ட்ரிக்கல் பிளேட்ஸு, இதெல்லாம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வேறு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு அவருக்கு ஒரு தரம் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு.